சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. காசாவில் ஹமாஸ் தொடர்ந்து மக்களை கொன்றால் அமெரிக்கா உள்ளே சென்று அவர்களை கொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையேயான போர் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டது. இதில் ஹமாஸ் தன்வசம் இருந்த பிணை கைதிகளை விடுவித்தது. இஸ்ரேலும் தங்கள் நாட்டு சிறையில் இருந்த பாலஸ்தீனியர்களை விடுவிக்க துவங்கியது. இதனால் காசாவில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பினர் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இல்லாத காசாவில் ஹமாஸ் தொடர்ந்து மக்களை கொல்வதை நிறுத்தாவிட்டால் நாங்கள் உள்ளே சென்று அவர்களை கொல்வதை தவிர வேறு வழி இல்லை. இந்த விஷயத்தில் உங்கள் கவனத்திற்கு நன்றி என்று அதிபர் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார்.